வெள்ளிக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபா. இது வாங்கிடலாம் 1 கிலோ. ஒரே சைஸ் கிழங்கு வாங்கினா கரெக்டாக வெந்துடும். ஒரு சைஸாக வாங்கி. ஸ்வீட் பட்டாட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சிடலாம். வேச்சிட்டு உப்பு போட்டு கிளீனாக வேச்சிடலாம். வேச்சிட்டு இந்த எண்ணெய் பெனிஃபிட்ஸ் நன்மைகளுக்குன்னு சொல்கிறேன். இந்த பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நாங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் 2 டைம் சாப்பிட்டே இருப்போம். ஆனால் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் இது வந்து அடிக்கடி எல்லோரும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. இது வந்து கிழங்கு விற்கிறதுல 30 ரூபா தான் கேஜி விற்றாங்க அன்றைக்கி. சின்ன பெருசு எல்லா கிழங்குமே இருக்குது. நம்ம இது எல்லாம் ஒரே சம்மா கரெக்டாக வேகணுன்றதுக்காக நம்ம ஒரே சைஸாக பொறுக்கி எடுத்துருக்கோம். இது ஒரு விசிலுக்கு குக்கரில் வந்தாலே போதுமாக இருக்கும். ஓகேங்களா? கிழங்கு சூப்பராக இருக்குது. அப்படியே க்ளீனாக வந்து உப்பு போட்டு ஒரு குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஓகேங்களா? குக்கரில் தண்ணி வச்சுருக்கோம். கிழங்கு போட்டாச்சு. உப்பு தேவையான போட்டுருங்க. போட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வேக வச்சா போதும். கரெக்டாக வெந்துடும். ஒரே சம்மா சின்ன கிழங்காக இருக்கிறதால ஒரு விசில் வேக வச்சா போதுங்க. சூப்பராக வெந்துடும். ஒரு விசில் வெந்ததுக்கப்புறமா எப்படி வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த கிழங்கு வெந்ததுக்கப்புறம் அந்த பெனிஃபிட்ஸ் என்ன நன்மைகள் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? சக்கரவள்ளி கிழங்கு ஒரு விசில் வரப்போகுது. வந்துடுச்சு விசில். இப்போ அப்படியே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்த உடனே ஸ்வீட் பட்டாட்டோ ரெசிபி பாருங்கள். வள்ளிக்கிழங்கு சூப்பராக வச்சிட்டோம். வேவிச்சு வச்சுருக்கோம். அப்படின்னா சூடாக இருக்குது. ஆவி பறக்க பாருங்கள். ஒரு விசில் வந்து அருமையாக வந்திருக்கு. போதுமானது. இந்த சைஸ் இருந்தால் ஒரு விசில் போதுமாக இருக்கும். இதில் வந்து டபுள் சைஸ் பெருசாக இருந்தால் 2 விசிலோடு இருக்கும். சூப்பராக வச்சுட்டு இந்த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அற்புத மருத்துவ பயன்கள். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வைட்டமின் ஏ, பி, இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் உள்ளது. இவை உடலில் சதை மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. எனவே வளரும் இளம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இக்கிழங்கை சாப்பிட்டால் உடலில் சத்து தேவைகள் பூர்த்தியாகும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க நினைப்பவர்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை தாராளமாக சாப்பிடலாம். அப்படிப்பட்டவர்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சாப்பிட்டால் அதில் இருக்கும் வைட்டமின் பி, சி மற்றும் நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் ஆகியவை உடலின் உள்ளே ஏற்படும் காயங்கள், வீக்கங்கள் உங்களை விரைவில் குணப்படுத்துகிறது. பெண்கள் சத்தான உணவுகளை சாப்பிடுவதோடு சர்க்கரை வள்ளிக்கிழங்கையும் சேர்த்து சாப்பிட்டால் அதில் இருக்கும் ஃப்ளோனாய்ட் எனப்படும் சத்து விரைவில் பெண்களுக்கு கரு உருவாதலை உறுதி செய்யப்படும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அடிக்கடி சாப்பிடுவர்களுக்கு வயிற்றில் ஏற்படும் இத்தகைய அல்சர் விரைவில் குணமாகிறது. இளமை தோற்றத்தோடு இருக்க வேண்டும் என அனைவருமே இருக்கின்றன ஆசைதான். சர்க்கரை வள்ளிக்கிழங்குகளின் அதிகம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. சர்க்கரை வள்ளிக்கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடலில் ஏற்படும் ஃப்ரீ ராடிக்கல்கள் செல்களின் அழிவினை தடுத்து உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி தந்து எப்போதும் இளமை தோற்றத்தை இருக்குமாறு செய்கிறது. புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைப்பவர்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை அதிகம் சாப்பிட வேண்டும். இதில் இருக்கும் சத்துக்கள் புற்றுநோய் செல்களை மேலும் வளராமல் தடுக்கும் என்றால் ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அடிக்கடி சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கிழங்கு வந்து அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்கிறதால அடிக்கடி சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. நாங்கள் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் எதுவும் வெயிட் சாப்பிடுவோம். ஓகே காய்ஸ், இது சாப்பிட்டு பார்த்தலாம். இந்த கிழங்கை நீங்கள் சர்க்கரையோடு தொட்டு சாப்பிட்லாம். அடுத்து வந்து ஒரு கார சட்னி கூட சேர்த்து சாப்பிட்லாம்.
சர்க்கரை இனிப்பு பிடிக்கின்றவங்க சர்க்கரை தொட்டு சாப்பிட்லாம். இல்லை சர்க்கரை தேவையில்லை அப்படின்போது ஒரு கார சட்னி, ஒரு தேங்காய் சட்னி, அப்படி என்ன சட்னி செஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டுக்கு. ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன். எல்லோரும் வீடியோ பாருங்கள். வீடியோ எல்லாம் போட ஒரு 50-100 தான் ஓடிட்டுருக்கு. ஒன்றும் சொல்லிக்கமா ஒரு வீடியோ கூட ஹிட் ஆகலை. ஒரு வீடியோ ஹிட் ஆகாமல் தான் பார்க்குறேன். எல்லாம் பார்க்குற கையில் தான் இருக்குது. ஓகே காய்ஸ்.